ஹாய் ஆல், ஃப்ரைடே மார்னிங் காலையில் எழுந்ததுமே வாசல் தெளித்து கோலமெல்லாம் போட்டாச்சு. உப்பு பருப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவு பருப்பு சேர்த்துக்கோங்க. இது 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 2 சொம்பு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், விளக்கெண்ணெய், 2 தக்காளி சேர்த்துருக்கேன். ரசத்துக்கு சேர்த்து 5 விசில் விட்டுட்டேன். நல்லா மசிஞ்சு வந்துடும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சீரகம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இது எல்லாமே பொடியாக நறுக்கிறது நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலையும் 4-3 கட் பண்ணி போட்டுட்டு நம்ம விசில் விட்டு இல்லையா அந்த பருப்பில் சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்தோம்னா பருப்பு ரெடி ஆயிரும். இப்போ பருப்பு தண்ணியில் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். 2 தக்காளி இருந்துச்சு, அதில் ஒரு தக்காளி ரசத்துக்கு எடுத்துட்டேன். அதை நல்லா கரைச்சி எப்பவும் போல் ரசத்துக்கு தாளித்து ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் ரசம் வைப்பேன். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். சீரகம், குருமிளகு, 3 வெள்ளைப்பூண்டு, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து இடித்து சேர்த்துட்டோம் அப்படின்னா ரசம் சூப்பராக ரெடி ஆயிருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.